அப்புறம் டென்ஷன் ஆகி நான் கத்துனேன்னா அவனுங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த பக்கம் போட்டு பாத்தியா கபிலன் கதறான் பாத்தியா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருப்பான். நான் என்னைக்கு தாண்டா டென்ஷன் ஆகல, அன்னைக்கு எனக்கு இருந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். இது என்னடா வழி, இது என்ன வழி, மே 4 இருக்கு பேரு வக்காலி, நான் உட்கார்றேன்டா ரெக்கார்டிங்ல கீழே கமெண்ட்ல உட்கார்றேன்டா. சரியான ஆம்பளை இருந்தா ஹோஸ்ட் எல்லாம் என்ன அன்பிளாக் பண்ணி விடணும். ஆமா சொல்லிவிட்டேன். எல்லா விஜய் ஃபேன்ஸும் மாமன் அன்னைக்கு வரேன்டா கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பேஸ்லயே வரேன். வந்துட்டு இல்லைங்க இப்படி ஆகி போச்சு, படுபாவிங்க எல்லா பையெல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இப்படி பண்ணிட்டானுங்க அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசணும். சரி மகளே, ஒரு 2-3 நாளாக ஸ்பேஸ் போடல. அஃப்கோர்ஸ் வேணும் தான் போடல, ஒன்றும் பிஸியாலாம் இல்லை, வெட்டியாக தான் இருந்தேன். அது வேறு விஷயம். என்னன்னா இவனுங்க என்ன பேசுறானுங்க, இவனுங்க என்ன அஜெண்டா இவனுங்க டிஎல்ல ஓட்டுறானுங்க உருட்டுறானுங்க அப்படின்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அவனுடைய பாயிண்ட்ஸை, அவனுங்க என்ன ரூட்ல போறானுங்க, ஜானகிசாமி விஜய்க்கு டீமு எல்லாம் வந்து எந்த ரூட்ல போறதுன்றது ஒரு அளவுக்கு பிடிச்சிட்டேன். அதை தான் ஸ்பேஸ் டாப்பிக்காக நான் போட்டிருக்கிறேன். இனி சீட்டு உருட்டு இல்லை, இனி பர்சன்டேஜ் உருட்டு தான் அப்படின்றதான் டாபிக். ஏன் அப்படின்னா வாய்ப்பு கொடுக்குற விஜயஹாசன், வெயிட் பண்ணுங்க, சொல்ல வேண்டியது சில இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி லிசனரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சியிலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுங்களோட உருட்டு எப்படி இருக்குன்னா, மச்சான் நம்ம ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிருவோம், ஒரு 100 சீட்டு ஜெயிச்சிருவோம், அப்புறம் 150, 170, 200க்கு 200, 250, 270, 300, அந்த லெவலுக்கு போயிட்டானுங்க. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற சீட்டெல்லாம் கடை வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அந்த லெவலுக்கு போயிட்டு இருந்தானுங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளாக 4 கிட்ட நெருங்க இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா சீட்ல இருந்து அப்படியே இறங்கி வந்து பர்சன்டேஜுக்காக மாறிட்டானுங்க. இதை முதல்ல துவக்கி வச்சது யார் தெரியுமா? நார்த் இந்தியன் மீடியா சேனல்ல ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இருப்பான், இந்த தாடி வச்சுக்கிட்டு, அவன் தான் ஆரம்பிச்சது. அந்த ஆள் பேரு கூட ஏதோ ஒரு பாய், நேஷனல் இது என்டிடிவில ப்ராஃபிட்லாம் வேலை பார்த்துருப்பான், நம்ம ஊர் சேனல்ல கூட டிபேட்லாம் வந்து உட்காந்துருப்பான். அந்த ஆளு, அவன் பேரு கூட சரியா ஞாபகம் வரல, ஏதோ முகமதோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் ஆரம்பிச்சு விட்டான். அதை புதிய தலைமுறை தந்தி அப்படியே ஐயனார் கிட்ட போயிட்டு இதெல்லாம் கேள்வியா கேட்கறது அப்படியே கன்வே ஆச்சு. ஸோ இப்போ என்னன்னா அவனுங்க சீட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து ஏதோ ஒரு சீட்டு இல்லை 2 சீட்டு தான் நம்ம ஜெயிப்போம், அதுக்கு மேலே நம்ம இங்கே ஜெயிக்க மாட்டோம்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறானுங்க, பர்சன்டேஜ் போயிட்டானுங்க. இது எப்படி தெரியுமா? உன் கையில் ஒரு 10 ரூபா இருக்குன்னா அந்த 10 ரூபா வந்து கம்மியாக தான் இருக்கும், உன் கையில் ஒரே ஒரு நோட்டாக தான் இருக்கும் இல்லையா? அதே 10 ரூபாய் நீ சில்லறையா மத்தி 1 ரூபாயா வச்சுன்னா, கை நிறைய காசா இருக்கு பாத்தியா, கை நிறைய காசா இருக்கு பாத்தியா, அவ்வளவுதாங்க. இந்த மெத்தட் தான் இப்போ இவனுங்க ஒரு 3-4 நாளா டிஎல்ல முழுக்க, ஸ்பேசஸ்ல, டிவி விவாதங்கள்ல, இது எல்லாத்துலயுமே இவனுங்க இதைத்தான் வந்து கன்வே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கு ஒத்து உதுற மாதிரியான சில வேலைகளை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் அவனுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில முட்டு பத்திரிகையாளர்கள், இல்லை வந்து இங்கே 2 கட்சிகள் மேலே 3 கட்சிகள் மேலே எதிர்ப்பில் இருக்கக்கூடிய, 4 கட்சிகள் மேலே எதிர்ப்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்புவாசிகள், இவங்க எல்லாம் இப்படி கன்வே பண்ணுறாங்க. ஃபேக்ட் என்னன்னா இவனுங்க இனி சீட்டை பற்றி பேச மாட்டானுங்க, இவனுங்க இப்போ பர்சன்டேஜ் பதில் வந்துடுறாங்க. பாத்தியா, 2 விஷயம் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம், சில டெம்ப்ளேட் சொல்லியிருந்தோம். என்னன்னா காமராஜரை தோக்கடிச்ச ஊர் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்தோம். அது நிறைய பேர் இப்போ மீம்ஸாக போட்டு டிஎல்ல முள்ள ஆல்ரெடி இறங்கி தேஞ்சு போச்சு. புதுசாக 2 பாயிண்ட் வந்திருக்கு. என்னன்னா அவனுக்கு தான் கொடுத்துருக்குறானுங்க. அப்பாற்பட்ட விஜயகாந்தே 8% வாங்கினாரு, அப்பாற்பட்ட சீமானே வந்து 10 வருஷம் உழைச்சி 9% தான் வாங்கினாரு, அப்பாற்பட்ட கமலஹாசனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3.5% தான் வாங்கினாரு. ஆனால் விஜய் பார்த்தீங்களா எடுத்த உடனே இத்தனை சதவீதம், பரவாயில்ல பிகினர் இதுதான், பரவாயில்ல தட்டி கொடுத்துட்டு நம்ம 2031 தான் நம்ம இலக்கு அப்படின்னு முடிப்பானுங்க. இந்த டெம்ப்ளேட் தான் அடுத்த 1.5 மாசம் இல்லை, அடுத்த 6 மாசத்துக்கு இந்த டெம்ப்ளேட் தான் போகும். எழுதி வச்சுக்கோ, பேப்பர் பண்ணலாம் கூட எழுதி வச்சுக்கோ. இதான் ஃபேக்ட். இப்ப சொல்லுங்க விஜயஹாசன். வணக்கம். வணக்கம் ப்ரோ. அதான் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, எவ்வளவு இருக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜ் உங்களுக்கு?
அதே மாதிரி நானா நீங்க யார் உருட்டுறதுக்கு ஆல்டர்னேட்டா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க டிஎம்கேவே இருந்தா ஓகேன்னு இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல நம்ம திமுக சப்போர்ட்டரும் கிடையாது, அதிமுக சப்போர்ட்டரும் கிடையாது. ரெண்டாவது நான் இந்த உருட்டுற போஸ்டர்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு வாங்கி வடை சுட்டுக்கிட்டு இந்த எட்வின் மாதிரி கேல்குலஸ் பண்ணி கேல்குலஸ் தியரி அந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேர்ட்ஸை போட்டு இந்த மாதிரி ஊரை ஏமாத்துற வேலைலாம் நமக்கு இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் தெரிலங்க. ஆனால் இங்கே வந்து இப்போ காலையில் பூத்தில் வேலை பார்த்த அங்கே உள்ள அந்த நோட்ஸ்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த நம்பர்லாம் நோட் பண்ணுவாங்கல்ல, அவரை பார்த்தேன். என்னண்ணே யாருண்ணே யாருண்ணே ஜெயிப்பாருன்னா, இல்லை தம்பி இங்கே பானை தான் தம்பி அப்படின்னாரு. சரிண்ணா யார் டஃப் கொடுப்பா அப்படின்போது மாம்பழம் அப்படின்றாங்க. மாம்பழமும் பானம் தான் இங்கே வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்றாங்க. மற்றபடி இந்த அல்லு சில்லு இதெல்லாம் யாரும் அவங்க சேட்டை கூட பண்ணலைங்க. இல்ல ஆனா உங்க ப்ரெடிக்ஷன் எவ்வளவு ப்ரோ? அவங்க எவ்வளவு எடுப்பாங்க? 10%, இல்லைங்க, 15? களத்தில் கேட்கும் போதெல்லாம் இப்போ ஃபேக்டை சொல்கிறேன். இது சொன்னால் உடனே நாங்கள் 200 காசு 300 காசு நான் சத்தியமாக ₹1 காசு எனக்கு கொடுத்துருந்தா கூட ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும். எனக்கு தெரிலங்க. ஆனால் இங்கே திமுக ஜெயிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், களத்தில் இங்கே திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதிமுக எப்படி செய்ய போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை அதிமுக ஜெயிச்சதுன்னா ஓகே, ரைட்டு, ஓகே. ஆனால் அதிமுக ஜெயிச்சா ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக. இதை தாண்டி யாராவது டிவிகே அப்படியே பெர்சன்டேஜ் எவ்வளவு ப்ரோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரியல. டிவிகேயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது நான் சொல்றது பெர்சன்டேஜா கேட்கறேன். வோட் பெர்சன்டேஜா உங்களோட கணிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, நீங்க எனக்கு ஒரே பார்த்த ஒரு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ, அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. நீங்க நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்கன்றது முக்கியமா இல்ல பர்சன்டேஜ் ஜெயிச்சீங்கன்றது முக்கியமா? பர்சன்டேஜ் வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா இல்ல சீட்டை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா? இல்ல அது யூசுவலா என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ, அந்த பெர்சன்டேஜ் வச்சு மக்களோட இங்க அந்த பாருங்க, இல்ல கன்சல்டேஷன். இல்ல இல்ல இந்த பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம அதாவது செகண்ட் பிளேஸ்க்கும் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட கம்பேரிசன் பண்ணும்போது பேசக்கூடிய அரசியல் இது பாலிடிக்ஸ், போல் கண்டிப்பா பாலிடிக்ஸ்ன்றது. கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்களா, அவங்க போன தடவை செகண்ட் பிளேஸ் பிடிச்சாங்க, இந்த தடவை அவங்க வந்து தேர்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உபயோகப்படும் பர்சன்டேஜஸ். இனி பர்சன்டேஜஸ்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல ப்ரோ, இனி அது வந்து மேபி பர்சன்டேஜஸ்லாம் வேலைக்கு உங்களுக்கு ஆகாது. ஃபியூச்சர் எலெக்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இல்ல ப்ரோ. இப்ப காங்கிரஸோ இல்ல விசிகாவோ எல்லாருமே வந்து இப்ப தயங்குறதுக்கு என்ன காரணம்னா, இவர் உண்மையாவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா, இல்ல இது சும்மாவே அது கூட்டத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு போற கூட்டம் தானா அப்படின்னு ஒரு இது இருக்கு, டைலமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே. இப்போ ஒருவேளை இவர் அந்த பெர்சன்டேஜ் எடுத்தாருன்னா ஒரு 0.1% சான்ஸ் இருக்குல்ல, இனிமேல் விசிகாவுக்கும் காங்கிரஸ்க்கும் யோசிக்கிறதுக்கு. சரி, இனிமேல் நம்ம டிஎம்கே மட்டுமே போனா மேபி ஒரு ஆல்டர்னேட்டிவா இவரை நம்ம இனிமேல் தேர்ந்தெடுக்கலான்னு. அதுக்கு மேபி இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் ஒன்று இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இதை ஏத்துக்கிறீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. காங்கிரஸுக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைக்கு இருக்கிற ஓட் பேங்க் இங்க காங்கிரஸ் தனியா நின்னா கிடையாது. இந்த ஃபேக்டா சத்தியமே ஏத்துக்கணும். கிடையாது. ஆமா ஆமா. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியில அங்கேயே அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டையே நடக்குது. அங்கேயே ஓட் பேங்க் ரெண்டா பிரியுது. இதை ஏத்துக்கிறீங்கல்ல? கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா இல்ல களத்துல நான் நம்ம சொல்றது பார்த்துட்டு என்னன்னா இருக்கிறோம். ப்ரோ, அவங்க தனியா நின்னா கண்டிப்பா கிடைக்காது நீங்க சொல்ற மாதிரி. அது கன்ஃபார்ம் ப்ரோ. அவங்க ஆனா நான் என்ன ஒரு சொல்றேன், இப்ப ஒரு ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே ஸ்டேஜ்ல நின்னாங்கன்னா அது மேபி பெர்செப்ஷன் வார்ல கொஞ்சம் ஒரு எட்ஜ் குடுக்கலாம். அத தான் நான் சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 பேர் சீட்டு கட்டில உட்காந்துருக்கிறோம் ரம்மி. அதுல 10 பேர்ல யாரு ரொம்ப ஸ்டெடியா விளையாடக்கூடிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த 2 பிளேயர் தான் இருக்குமே தவிர மிச்சம் இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிடியூட். அப்படிதான் பார்க்க முடியும். இங்க திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு தான் பார்க்க முடியும். இதுல திமுக கூட்டணிக்கு எத்தனை பர்சன்டேஜ், அதிமுக எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது பேசுறதை விட்டுட்டு திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும், அதிமுக எத்தனை சீட்டு ஜெயிக்கும் தான் நம்ம பேசணும். ஏன்னா இங்க ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணப்படுது. எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி ஒரே ட்ராக்ல போறாங்க. எப்படின்னா பத்திரிகையாளர் பேர்ல இன்ஃபுளுசர் பேர்ல இங்க இவனுங்க என்ன பண்றாங்கன்னா பர்சன்டேஜ் 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 இல்ல புரியல, பர்சன்டேஜ் வச்சுட்டு நாக்க தான் அடிக்க முடியும். இங்க பாருங்க, நான் அதுதான் சின்னதா நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க கையில 10 ரூபா நோட்டு கொடுத்தா அது ₹1 நோட்டு, ஒரு நோட்டு இல்லையா? அதோட எடை கம்மி, ஒரு பேப்பரோட எடை கம்மி. அதே 10 ரூபாயை சில்லறையா மாத்துறீங்கன்னா அதோட எடை அதிகம். கரெக்டா ஆமா. விஜயஹாசன், கேக்குதுங்களா? ஆமாமா ப்ரோ. அதே 10 ரூபாயை சில்லறையா ஒரு ரூபாயை மாத்துறீங்கன்னா எடை அதிகம். இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, நம்ம 10னா அந்த 10 ரூபாயை இவனுங்க என்ன பண்றானுங்க, சீட்டா இருக்கிறத சில்லறையா மாத்துறானுங்க. பர்சன்டேஜ்னா 12%, 15% வாங்கினா போதும்டா. பூத்துக்கு 200 ஓட்டு வாங்கினாலே போதும்டா. உங்க அப்பனா இருக்கிறான் பூத்துக்கு 200 ஓட்டு வாங்குறதுக்கு.
அப்படியே ஒரு பூத்துல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பூத் இருக்கு, ஒரு பூத்துல 200 ஓட்டுன்னா அப்புறம் இத்தனை ஆயிரம் பூத்துல வந்து நமக்கு வந்து இவ்வளவு ஓட்டுங்க, 1.5 கோடி ஓட்டுங்க. அப்படியே அப்படியே அசால்ட்டா சட்னிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே மிக்சியில அரைச்சி அப்படியே துவையல் மாதிரி பண்ணாங்க. தண்ணி ஊத்துனா சட்னி, தண்ணி ஊத்தலன்னா துவையல். என்னடா இது என்ன மாதிரியான கணக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க. இவனுங்க இல்ல போட இல்ல கணக்கு கபிலன் இருக்கு ப்ரோ, இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஓட் பர்சன்டேஜ் நான் ஏன் சொல்றேன்னா இப்போ மேபி ஒரு வேளை 20-25 எடுத்தா இனி மேபி காங்கிரஸும் விசிக அப்புறம் இந்த சிபிஎம் இவங்கலாம் ஒருவேளை அந்த 1% சான்ஸ்ல இவங்களோட வந்து சேர்ந்தா மேபி சென்ட்ரல் எலெக்ஷன்ல நான் சொல்றது, அப்ப வந்து காங்கிரஸும் டிவிகேயும் இருந்தா அப்ப கண்டிப்பா எலெக்ஷன் எப்படி டேர்ன் அவுட் ஆகும்னா உங்களுக்கு ஒரு மேட்ரு ஒன்று காங்கிரஸ் சொல்லவா? வெர்சஸ் பிஜேபின்னு உங்களுக்கு ஒரு இருக்கும்போது அப்ப டிவிகே கரெக்ட். வெர்சஸ் ஓகே ஏடிஎம்கே. ஓகே புரியுது நீங்க எங்க வரைக்கும் போறது. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் லைட்டா உரசல் ஆயிடுச்சு, அதனால நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இவங்களை விட்டுட்டு டிவிகே பக்கம் வந்துருவாங்கன்னு நீங்க கணக்கு போடுறீங்க, கரெக்டா? அதானா ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது இல்ல கபிலன். நான் ஒன்று சொல்றேன், இதுக்கு தான் அரசியலை நீங்க கடந்த காலகட்டம் இதுக்கு தான் அரசியல் உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரல, ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொல்றது நடக்கும். என்ன நடக்கும்னா, திமுக ஆக்சுவலி பழிவாங்க, காங்கிரஸ் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் எப்போதுமே இங்க இருக்கக்கூடிய டிஎம்கேவையோ ஏடிஎம்கேயோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நான் குறைச்சு பதில் சொல்ல, தமிழ்நாட்டில் காங்கிரஸோட நிலைமை உள்ளபடி சொல்றேன், ஓகேவா? அவங்க ஓகே. திமுகவை டிபெண்ட் பண்ணியோ இல்ல அதிமுக டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருக்கிறாங்க. இங்க மேட்டர் என்னன்னா, திமுக தான் காங்கிரஸை பழிவாங்க. இங்க இந்த பேரம் பேசுறது இருக்குல்ல, அது அந்த இடத்துல நடக்காது. ஏன்னா காங்கிரஸ் இப்போ டூ ஆர் டை சிச்சுவேஷன். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அங்க பிஜேபி எனக்கு தெரிஞ்சு மோடியோட இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏஜ் வேற இருக்கு இல்லையா, ஏஜ் 75 வயசு ஆயிடுச்சு, 75 வயசுக்கு மேல இன்னொன்னு பிரதமர் ஆக 3 முடியாது. டேர்ம்ஸா வந்துட்டதுனால அது கண்டிப்பா கொஞ்சம் அந்த சலிச்சும் போயிருக்கும் மக்களுக்கும் லைட்டா. இல்ல அது எனக்கு தெரியல, ஆனா ஏஜ் வந்து ஆக்சுவலி 75 வயசுக்கு மேல பிரதமரா இருக்க முடியாது, இது ரூல்ஸ் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ரூல்ஸ்ல இது கூட விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியாது. ஐயோ சொல்லி கொடுத்துட்டேனே, சரி ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இந்த இதுல வந்து அமித்ஷாவை கொண்டு வராங்களா அப்படின்னு வரும்போது மோடி இல்லைன்னா அது வேற, மோடி இடத்துல நீங்க வேற ஒரு இடத்த வச்சீங்கன்னா அது வேற. இதுல கூட இந்த லூப் ஹோல்ல கூட ஜெயிக்க முடியலன்னா, காங்கிரஸால ஜெயிக்க முடியல அப்படின்னா அது அவங்களுடைய கையளகத்தனம் தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் பத்திலாம் கணக்கு போடாதீங்க, ஏன்னா அதுல எனக்கு இவங்க எப்படி கேம் ஆடுவாங்க நல்லா எனக்கு தெரியும். திமுக அதிமுக எப்படி கேம் ஆடுவாங்கன்னு தெரியும். சொன்னா சர்ப்ரைஸ் தான், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்காது. இதையும் நான் சொல்றேன். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய அசம்ஷன் வச்சுக்கோங்களேன். தப்பாகலாம் பொய்யாகலாம், பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரைக்கும் மேபி தப்பா கூட ஆகலாம். நான் பெரிய மேதை இதெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற டிவிக்கு நம்ம எல்லாமே போஸ்டர்ஸ் ஒப்பீனியன் தானே ஷேர் அவேக்கன் பண்றோம். மாதிரியோ, நம்ம யாருமே ஜோசியம் ஒண்ணும் இங்க எதுவும் சொல்லல. இல்ல ஒப்பீனியன் தான் அவனுங்க நம்ம ஜோசியம் தான் பார்த்துட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலி. புதுசா 4 வார்த்தை இப்ப நம்ம தமிழ்ல பேசுறோம், இதையே 4 வார்த்தை நீங்க ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை நீங்க இங்கிலீஷ்ல போட்டு கால்குலஸ் மிஸ்கால்குலேஷன்ஸ் தட் டிசீஸ் பிசிஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி பேசிட்டேன்னா, என்னமோ பேசுறாங்கடா, என்னமோ ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸா பேசுறாங்கடா, பயங்கரமா பேசுறாங்களே அப்படின்னு ஊரை ஏமாத்தி ஊரை அடிச்சு கொள்ளையில அடிச்சிட்டு இருக்கிறானுங்க விஜய் ஃபேன்ஸ். ஏட்டு பட் சுரைக்கா ஆனா கடிக்க. கபிலன் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும்ல. நம்ம வந்து இப்ப விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா ட்விட்டர்ல எல்லா ஆக்டர்ஸையும் அடிக்கிறாங்க. எங்களையும் தான் போட்டு அடிக்கிறாங்க எல்லாம் சரி. பட் ஆனா உண்மையாவே எனக்கு என்னவோ லைட்டா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி, ஏன்னா இந்த டிஎம்கேவோட அந்த இங்க பாருங்க, எக்கோசிஸ்டம் நியூ கொஞ்சம் ஆடிட்டு தான் ஓட்டருக்கு இருக்கு. ஒரு ஃபேக்டை ஒத்துக்கிட்டேன். நான் அதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பல ஸ்பேஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு ஒரு கண்டிப்பா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அது பிரியும். எஸ் அஃப்கோர்ஸ். கண்டிப்பா. ஆனா அதை வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு நினைச்சோன்னா விஜயகாந்த் எப்பயும் ஆட்சி அமைச்சிருக்கணும். இல்ல கபிலன், நீங்க விஜயகாந்தையும் விஜயும் ஒரே தட்டுல இது பண்ண முடியாதா? நீங்க வெயிட் பண்ண நான் முடியாதா? அந்த அந்த இதுல வைக்கல, விஜயை விட நான் விஜயகாந்த் ஒரு படி மேலதான் வைக்கிறேன். இல்ல கண்டிப்பா அவருக்கு இன்னும் வந்து அவரு கலைஞர் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதாவோட எலெக்ஷன்ல செயல்பட்டாரு. மாற்றம் வேணும்னு நினைச்சதுனாலதான் அந்த 9%. ரெண்டாவது அவருக்கும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருந்தது, அதுவும் இருக்கக்கூடியது. அது கண்டிப்பா. இன்னொன்னு அவர் ஜெயலலிதா கலைஞரோட சண்டை போட்டாரு. அது இன்னும் கொஞ்சம் டஃப்பான ஒரு ஃபைட்டு. எஸ். ஸோ அதெல்லாம் நம்ம ஆனா அக்செப்ட் பண்ணி தான் இங்க ஆகணும். மேட்டர் என்னன்னா, இங்க என்னன்னா நான் மறுபடியும் அந்த 10 ரூபா நோட்டுக்கு தான் வரேன். 10 ரூபா நோட்டை சில்லறையா மாத்தி ஒரு ரூபாயா கையில வச்சுக்கிட்டு இவனுங்க இங்க சில்லறைய செதற விட்டு பாத்தியா, யாரை கேட்டாலும் இங்க பாத்தியா, விஜய் டிவி கேக்கு தாப்பா ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க, யாரை கேட்டாலும் டிவி கேக்கு ஓட்டு போட்டேன்னு தான் சொல்றாங்க. யாரை கேட்டீங்க, யாரு சொன்னாங்க, ஆனா யாரா கபிலன், இருக்கலாம் இப்போ ஓட்டு இருந்தது? ஒருவேளை வோட்டிங் போன பெர்சன்டேஜ் எலெக்ஷனுக்கும் 25 வந்துருச்சுன்னா, ஏன் அது நல்லா வந்து ஒரு கவனிச்சீங்க, அன்டினேயபிள் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டா வந்துரும் லைட்டா. இங்க பாருங்க விஜயஹாசன், போன எலெக்ஷனுக்கு 2021 எலெக்ஷனுக்கும் 2026 எலெக்ஷனுக்கும் எத்தனை வாக்கு வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? 25 லட்சம்.
ஆமா 25 கபிலன். லட்சம் ஆனா வாக்கு தான் நீங்க இப்ப வித்தியாசம். போன தடவை அந்த கழிச்ச ஓட்டுன்னு ஒரு 75 லட்சம் இருக்குல்ல. அந்த 75 ஓட்டுல 75 லட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு 30 லட்சமாவது எஸ்ஐஆர் ஃபார்ம்னு பொய் ஒண்ணு இருக்குல்ல? வாக்காளர்கள் ஓட்டு இல்லங்க, போட்டிருந்தா, இப்ப அந்த எஸ்ஐஆர் 30 ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கா? லட்சம். இல்லங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. எஸ்ஐஆர் ஃபார்ம்ல இங்க நீங்க கணக்கு போட்டு நேத்து பல சேனல்ஸ் எல்லாருமே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்க. போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் கிட்டத்தட்ட 15,000 வாக்கு வித்தியாசம் கம்மி. ஆனா பர்சன்டேஜஸ்ல அதிகம். கரெக்டா? ஆமா. அது பர்சன்டேஜா பார்க்கும்போது அதிகம். இதைத்தாங்க நான் 10 ரூபா நோட்டை மறுபடியும் தூக்கிட்டு வரேன். 10 ரூபா நோட்டை நீங்க இவனுக்கு சில்லறையா மாத்தி இதை பாத்தியா, எங்களாலதான் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு பாத்தியா, எத்தனை பர்சன்டேஜ் நாங்க விஜய் வந்து வாங்க போறாருன்னு அப்ப கபிலன், ஆரம்பத்துல அப்ப இதே பேசுனதுக்கு. இந்த நீங்க சொன்ன கணக்குப்படியே பார்த்தாலுமே, அப்ப எக்ஸிஸ்டிங் ஓட்ட வச்சே இவங்க அந்த 20% ஒருவேளை எடுத்தா, அப்ப அது வந்து நீங்க ஒத்துப்பீங்களா? அது வந்து ஒரு நிஜமாவே ஒரு வந்து பெரிய தேர்ட் ஃப்ரண்ட்ன்னு, இல்ல அப்பவும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரேஷனல் ஏதாவது இருக்கா? இல்ல இதனாலதான் இது வந்திருக்குன்னு ஏதாவது? இல்ல நீங்க வந்து 20% வர எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு கிளியர் பண்ணிருங்க. ஒரு சொல்லுங்க. கட்சி பர்சன்டேஜ் வாங்குறது முக்கியமா, சீட்டு ஜெயிக்கிறது முக்கியமா? இல்ல கபிலன், நான் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன், கட்சி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஹாஹா. எலெக்ஷன்ல நீங்க சீட்டு இல்ல ஜெயிக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதிகமான பர்சன்டேஜ் வாங்கின ஆளுங்களையும் பார்த்துருக்குறோம். சுத்தமா பர்சன்டேஜ் வாங்காத ஆளுங்களையும் பார்த்துருக்குறோம். நான் கேட்கறது, கண்டிப்பா. ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா பர்சன்டேஜ் முக்கியமா, சீட்டு முக்கியமா? சீட் தான் கபிலன் முக்கியம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வர எலெக்ஷன்ல அவங்க எல்லாருமே சீட், இப்ப விஜய்க்கும் புசி ஆனந்துக்குமே தெரியும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா சிஎம் கேண்டிடேட் தான் சொல்லுவாங்க அவங்க. வேற வழி இல்ல. ஏன்னா கட்சி தனியா போறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லணும். ஆனா அவங்களும் உள்ள ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது நம்ம ஒரு 20, 25 எடுத்தோம்னா, நம்மள நம்பி இதுக்கப்புறம் தான் அந்த கட்சிகள் வருவாங்க. ஏன் இவ்வளவு நாளா கூட்டணியே இவ்வளவு நாளா சரி. இவங்க கூப்பிட்டு யாருமே வரல? 20 ஏன்னா இவங்க 25னா கூட ஓட்டு 20 வாங்குறாங்க எதுவுமே 25னா தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? இந்த தடவை எத்தனை வாக்குச்சாவடிகள் வச்சாங்க? தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இந்த தேர்தல்ல, கடந்து முடிஞ்ச தேர்தல்ல எத்தனை வாக்குச்சாவடிகள் வச்சாங்க? 60,000 பிளஸ் ஏதோ நான் அந்த நியூஸ் 18 டிபேட்ல ஏதோ கேட்டாங்க கபிலன். 1000 வாக்குச்சாவடிகள் அதிகமா வச்சாங்க. ஓ! ஏன்? அதிகமா வச்சது கேட்டீங்கன்னா, அது 7,000 வாக்குச்சாவடிகள்னு சொன்னாங்க. வாக்குச்சாவடிகள் வச்சாங்களா? அதுல 1000 வாக்குச்சாவடிகள் அதிகமா வச்சாங்க. கடந்த 2021 தேர்தலின் கணக்கெடுப்புப்படி 1000 வாக்குச்சாவடிகள் அதிகப்படியா வைத்தது ஆமா. தேர்தல் முன்னாடி ஆணையம். ஒரு பூத்துக்கு 2,000 பேரோ என்னவோ இருந்தாங்கன்னா, இப்ப இந்த தடவ சரிங்க. 700 பேரோ என்னவோ 1000 தான் மொத்தம் வாக்குச்சாவடிகள் அதிகமா வச்சாங்கன்னு நான் சொல்றேன். முடிஞ்சுதா? ம். இப்ப நான் என்ன கேட்கிறேன் விஜயஹாசன், இங்க சீட்டு தான் முக்கியம். இங்க பர்சன்டேஜஸ் 25%னா ஒரு வாக்குச்சாவடிக்கு எத்தனை ஓட்டு? 200 ஓட்டுன்னு இவனுங்க விஜய் ஃபேன்ஸ் ஒரு கணக்கு போடுறாங்க. ம். ஒரு வாக்குச்சாவடியில 200 ஓட்டா அப்படின்னா நீங்க கொஞ்சம் 7,000 வாக்குச்சாவடிக்கு நீங்க இன்ட்டு 200 போடுங்க. 1,50,00,000 ரூபா, 1,50,00,000 வாக்காளர்கள் வருது. மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. பொது தொகுதி, தனி தொகுதி, இது எல்லாத்துலயும் போயிட்டு 200 வாக்கு வாங்கிட முடியும் இல்ல? அவ்வளோ ஈஸியா கணக்கு போடுறதா எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர், சிபிஎம், விடுதலை சிறுத்தை, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கணுமே. மூணாவது பெரிய மிகப்பெரிய கட்சியா வந்திருக்கணுமே. இல்ல கபிலன். 10 நான் வருஷம் வந்து கழிச்சு தானே சொல்றது, மூணாவது பெரிய கட்சியா வந்திருக்கு நாம் தமிழர். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, அந்த சீட் அந்த வோட் ஷேர் வந்து பரவலா இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா. ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால மட்டும் இல்லைங்க, 30%, நான் சொல்றது என்னன்னா 40%. 7,000 வாக்குச்சாவடிகள்ல 7,000 வாக்குச்சாவடியிலயும் 200 ஓட்டு கிடைக்குமா? இல்ல அதுதான். அதுதான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ங்கனால அது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. சரி, அதுதான் செகண்ட் அவங்களுக்கும் எலெக்ஷனுக்கு? தெரியும் அது. சரி, 2030 ஆட்சி பிடிச்சிருவாரு அவரு. எனக்கு தெரிஞ்சு எதிர்க்கட்சி ஆறதுக்கு நெறைய ஏங்க வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே முடியல, அப்ப எப்படிங்க முடியும்? இங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜயஹாசன். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ரு, நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னேன், சில இது அதிமுகவுக்கு சில பேருக்கு வந்து கோபத்தை உண்டாக்கும். பட் ஒரு ஃபேக்ட், இது ஏற்கனவே யாரோ ஒரு லேடி கூட எடுத்து போட்டாங்க. இது நான் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஸ்பேஸ்ல. என்னன்னா, இந்த தடவை அதிமுக ஜெயிக்கலன்னா கட்சிக்குள்ள ஒரு பிரளயம் உருவாகும், சண்டை உருவாகும். கண்டிப்பா. அந்த சண்டை வந்து ஆக்சுவலி இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்கிறார். அவர் ஆட்சியை பிடிச்சே ஆகணும், ஆமா. அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா தனக்கு எதிராக இங்க கிளம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இந்த லூப் ஹோலை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கூட இருக்கக்கூடியவங்க இல்ல முதல்ல குத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வந்தது காரணமே எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அதுவும் கடைசி வரைக்கும் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் கடைசி வரைக்கும் பேசிக்க கூட இல்லை, புரியுதுங்களா? அதுல ஒரு மௌனம் பல விஷயத்துக்கு ஆபத்துங்க. அதனால தான் சொல்றேன், அதிமுக இந்த இடத்துல ஒரு பிரளயம் வரும். கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கணும் ஒன்று பழமொழி ஒன்று இருக்கு. என்னைக்குமே நீ அதிமுக வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கழகம் ஒன்று வரும், அது மூலமா ஒரு வழி பிறக்கும்.
எம்ஜிஆர் இறந்தபோது ஒரு கழகம் வந்துச்சு. எம்ஜிஆர் ஜானகி ஜெயலலிதான்னு ஒரு பெரிய கழகம் வந்துச்சு. அப்புறம் வழி பிறந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ கடந்த ஒரு 5 வருஷமா 10 வருஷமா கழகம் வந்துகிட்டே இருக்கு. அந்த கழகத்தை பெருசாக விடாம பார்த்துட்டே இருக்கு பிஜேபி. ஓகேவா? அது ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால தான் பழிய வந்து போன தடவை ஜெயக்குமாரே போட்டாப்புல. நான் ராயப்பேட்டை தொகுதியில வந்து நான் தனியா நின்னா நான் ஜெயிச்சிருந்திருப்பேன். ஆனா பிஜேபியில தான் நான் தோத்தேன் அப்படின்னு அவரு வாக்குமூலம் கொடுத்தாரு. ஜெயக்குமார் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர். மண்டல சேர மண்டல அது புரிஞ்சவன் பேசிட்டு இருக்கான் இமானுவேல் கிட்ட. நீ நடுவுல இல்லடா நான் வெளியே போட்டல அப்போ நீ பேசுற நீ பேசுற தேடிக்கிட்டு இருக்கான் கபிலம் ப்ரோ, அவனுக்கு தெரியல. இருக்கா 10 பேர் நான் சொல்றேன்டா, 10 பேர் சொல்றேன், 10 பேர் சொல்றேன்டா மயிறு. இல்ல நாங்க அம்பு எய்வது மட்டும்தான் பாக்கின்னு ஒரு கிறுக்கு தாயல் சொன்னா தெரியுமா? அந்த தாயல்கிட்ட போய் கேளு. மகாநதி தெளிவா பேசுற. இன்னும் யோக்கியமா இருக்கு. வாய்ஸ்லாம் நல்லாலாம் இல்ல. நான் ஒன்னும் எஸ்பி இல்ல, நீ பெரிய உன்னி கிருஷ்ணன் கோலம் இல்ல. சரி சொல்லு, 10 பேர் சொல்லு. தெரியல, பாத்துக்கிட்டு இருக்கான். சொல்றேன், செங்கோட்டையனு, சிடிஆர், விஜய் 2 தொகுதி. என்ன படிப்படி மயிறு? அதான் அங்க பார்த்து படிக்கிறேன். மண்டல அமையாரா சொல்றியா? மண்டல இவன் யாரா அவன்? அவன் பொண்டாடி திட்டா கூட அவன் பொண்டாடி பேர் நீ வந்து நிக்கிற. மூட்டு கம்னு உட்கார. அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறான். நீ மூடு, நீ பேசு. இந்த ஸ்பேஸ் அமுதன் இளமாறன் குரூப் ப்ரோ. இப்ப அவன் ட்ரிகரே உங்களை பச்சை பச்சையா திட்டுவான். இது தேவையா? அவனுக்கு சும்மாவே வாய்ஸ் கேட்டாலே ட்ரிகர் ஆவான். டேய் இமானுவேல், நேரம் இப்பயா பிட் அடிச்சு காப்பி அடிச்சாடா? சொல்றேன், 10 பேர் சொல்ற. நானே கஷ்டப்பட்டு படிக்கவும் தெரியாது, எடுத்துக்கொண்டே படிடா. ரெண்டுமே விஜய் வரக்கூடாது. இந்த லட்சணத்துல இது எம்பி ஆசைப்படுதான். எம்பி தொகுதி மண்டல வாய்ஸ் பிரேக் ஆகுற. மண்டல கேக்குதா? எல்லாரும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இருடா வண்டி ஓட்டிட்டு இருக்கடா. நீ வண்டி ஓட்டலடா, அங்க போய் டீல லட்சடா இருங்க. அட்லீஸ்ட் விஜய் மாதிரியாவது திருப்பரங்குன்ற கிழக்கு, மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொல்றேன். அசம்பிளி ஏதாவது 10 தொகுதிடா. கபிலம் ப்ரோ, இன்னும் உங்க வாய்ஸ் லைட்டா பிரேக் தான் ஆகுது. அது யார் போல வாயில வச்சிருக்கேன் போலப்ப. ஆமா 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 ஆமா, வாயில இருந்து ஏதாச்சும் ஏறா போல. கலசியா 10 பேர் நேரம் ஆடாக நான் என்ன பண்ணுவேன்னா 10 பேரை 15 பேர் சொல்லு. இப்ப 15 பேரை சொல்லு. வேட்பாளர்
கபிலன் ப்ரோ ஏதாவது பேசுறீங்களா? நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. அவன் தான் வாயில போல வச்சிருக்கான், எப்படி கேட்கும்? கேட்கல, ஆன்லைன் கொடுத்துட்டே இருக்காங்க பாருங்க. நேரிங்க என்னங்க உங்களுக்கு இந்த அட்வைஸ் மட்டும் அப்படி சொல்றேன். கனிஷ்கா இப்போ கரெக்டா எத்தனை ஜெயிப்பாரு? ஒருத்தன் 30 லட்சம் பேசுறீங்களா? பேசுறது எதுவுமே கேட்கலையே. கபிலன் பேசுறது சுத்தமா கேட்கல. அவர் பேசுறாரா என்னன்னு தெரியல. கிளியர் பண்ண போயிருப்பாரு போல, பக் கிளியர் பண்றது. ஐயா ரொம்ப நாளைக்கு இந்த ஸ்பேஸ்ல மைக்கு கேட்டு இன்னைக்குதான் 2 வாட்டி நீங்க அக்செப்டே பண்ணிக்கிறீங்க. இல்ல ப்ரோ, அது நிறைய பக் இருக்குது. அதனால சில சமயம் காமிக்க மாட்டேங்குது கேக்குறது. அதுதான் பிரச்சனை. நிறைய நிறைய ஸ்பேஸ் பேருக்கு போய்கிறேன். உங்க ஸ்பேஸ் தான் ஆனா செம்ம ஃபன்னா இருக்குது. ராத்திரி பகல் பார்க்காம தொடர்ந்து கேட்டு கிச்சுன்னு இருக்கிறேன். இப்பெல்லாம் எல்லாருக்கும் கேக்குறவங்களுக்கு எல்லாம் மைக்கு கொடுக்குறவங்க. ஆனா சில சமயம் காமிக்க மாட்டேங்குது. சில சமயம் ரிக்வஸ்டுக்காக கூட காமிக்க மாட்டேங்குது. மைக்கு ரிக்வஸ்ட் கேட்கறோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புவாங்க. ஆனா பார்த்தா இங்க ரிக்வஸ்டே காமிக்காது. எப்படி அப்புறம் மைக்கு கொடுக்கறது அப்படிங்கறதுதான் பிரச்சனை.